நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கட்டது கையளவு ஜி பரமேஷ். நடிகர் மோகன்லால் அவர்களோட நடிப்புல மலையாளத்துல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1989 ரிலீஸ் ஆச்சு. 37 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் டிஜிட்டல் வெர்ஷன்ல மறுபடியும் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த கிரீட படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட மையக்கரு பாத்தீங்கன்னா கதாநாயகனோட அப்பா அவரு கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணுவாரு. இவருடைய பையனை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிக்க வச்சு போலீஸ் அதிகாரி ஆக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த படத்துல இவருடைய லட்சியமே. அதற்காக ரொம்பவே இவர் கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால பாத்தீங்கன்னா ஒரு வயதான பொம்பளை கிட்ட ஒரு ரவுடி தகராறு பண்ற மாதிரி ஒரு காட்சியை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. மார்க்கெட்ல எல்லாருமே வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா கான்ஸ்டபிள் தட்டி கேட்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருந்தாங்க. இந்த ரவுடியை எதிர்த்து யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஆனா இவர் ஃபர்ஸ்ட் டைம் இவர் எதிர்க்கிறாரு. அந்த ரவுடி வெளியே இவருடைய அப்பா அடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு அவருடைய அப்பாவை அடிச்சவனே கதாநாயகன் இந்த ரவுடியை ரொம்பவே தாக்குற மாதிரி அந்த ஏரியாவே இவர் அடிக்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. இவர் எதிர்த்து யாருமே இது வரைக்கும் அடிச்சது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளை அடிக்கிறாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ரவுடியை இவர் அடிச்ச அடிக்க மஸ்தான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஏரியால ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது அவர் அடிச்சிடாரு, ஆனா இவர் சாவல. உண்மையை சொல்லப்போனா இந்த படத்துல இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு அவர் யதார்த்தமான முறையில எந்த விஷயத்தை அவர் செஞ்சாலும் ரவுடித்தனம் பண்றாரு, ரவுடி சொல்லி அந்த ஏரியாலையும் சரி இவருடைய வீட்லயே இவரை ரவுடி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இந்த படத்துல இவர் என்ன பண்ணாலும் தப்பா தான் தெரியும், ரவுடித்தனம் பண்றான், ரவுடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவர் ரவுடித்தனம் பண்ணக்கூடாது, இவர் போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மஸ்தானோட ஆளுங்களே அடிக்க கூட இவங்க ஒதுங்கிதான் போவாரு இந்த படத்துல. ஆனா ஒதுங்கி போனாலே இவங்க விட மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவாரு, நீ நடந்ததை எல்லாத்தையுமே மறந்துரு, நீ ஐபிஎஸ் எப்படியாவது ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அப்பா அவர் சொல்ற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏரியால என்ன கரெக்டா இருந்தாலும் சக்தி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா ஜெயில வச்சு அவருடைய அப்பாவே அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ரொம்ப ஒரு சென்டிமெண்டான காட்சி. உண்மையிலேயே திலகன் அவர்கள் ரொம்ப பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. மோகன்லால் நடிப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவருடைய கதாபாத்திரமா மாறி இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. சேது மாதவன் இந்த படத்துல அவருடைய பேரு. இந்த படத்தோட கதாபாத்திரமாவே மாறி அவர் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மஸ்தானோட ஆட்கள்லாம் இவங்க குடும்பத்தை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க அட்மிட் ஆகும். அவருடைய தங்கச்சி அதே மாதிரி அவருடைய தம்பி இந்த படத்துல வில்லன் அவர்கள் காத்திருக்கிற மாதிரி ஒரு சீன் வருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே தங்கச்சி சொல்லுவாங்க, என்ன அடிச்சுட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி கிட்ட ஒரு சீன் சொல்லுவாரு. இந்த படத்தை ஐபிஎஸ் படி அப்படின்னு சொல்லுவாரு ஒரு சீன்ல. ஏன்னா அவருடைய அப்பாவோட ஆசையை இவர் தான் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தம்பியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஐபிஎஸ் படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி இருக்கிற இடத்துக்கே போவார். வாடா அப்படின்னு சொல்லிட்டு, சாகத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி இவர் அடிப்பாரு. இந்த படத்துல கத்தியால குத்தி சாகடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு வச்சிருப்பாங்க. ஏன்னா குடும்பத்தை இந்த மாதிரி தாக்கிட்டாங்க, உங்க குடும்பத்தை நான் உயிரோட விட மாட்டேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மஸ்தான் அந்த ரவுடி சொல்ற மாதிரி ஒரு சீன் வரும், குடும்பத்தை நான் விட மாட்டேன், வேரோட கருவு இருப்போம் குடும்பத்தை அப்படி சொல்ற மாதிரி ஒரு சீன். அதை நினைச்சு பார்த்து அந்த கத்தி எடுத்து பாத்தீங்கன்னா உத்தர மாதிரி ஒரு சீன் வரும் இந்த படத்துல. உத்திட்டு பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா வருவார். அப்பதான் கத்தியை கீழே போட்டு அப்படி சொன்னவனே பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு அப்படியே ஒரு ஆக்ஷன் காட்டுவார் இந்த படத்துல. அதுக்கு பிறகு அவர் அப்பா பார்த்தவனே
கத்திய கீழே போட்டு வந்து தலையில கை வச்சு அழுகுற மாதிரி ஒரு சீன் வரும் இந்த படத்துல. ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில நடிச்சிருப்பாரு. தலையில கை வச்சுக்கிட்டு அழுகுற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு மோகன்லால் அவர்கள் இந்த படத்துல. அதாவது என் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில கை வச்சுன்னு அந்த ஆக்ஷன்லயே காட்டுவாரு இந்த படத்துல. ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா 1989 இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்க வரவேற்பு பெற்று வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இவர் வந்து போலீஸ் அதிகாரி ஆவாத மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில மஸ்தானோட பேரை கேட்டாவே எல்லாரும் பயந்து நடுவாங்க. இவரை எதிர்த்து வந்து யாராவது சண்டை போடுவாங்களா அப்படின்னு வந்து நினைச்சிருந்தாங்க. இவரு இந்த படத்துல வந்து கொண்டுடுவாங்க. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அக்யூஸ்டோட லிஸ்ட்ல வந்து இவருடைய அப்பாவே வந்து அவருடைய மகனோட போட்டோ ஒட்டுற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்க. இதோட வந்து இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இந்த கிண்ட படத்துக்கு பாத்தீங்கன்னா சிபி மலைகள் இவர் தான் வந்து இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி கேரளாவில் மறைந்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் லோகிததாஸ் இவர் தான் வந்து இந்த படத்தோட திரைக்கதையை வந்து எழுதியிருப்பாரு. 1989 பாத்தீங்கன்னா வணிக ரீதியா இந்த படம் வந்து வெற்றி அடையுமா, இப்படி ஒரு முடிவை வச்சிருக்கீங்களே, ரொம்ப சோகமா இருக்கு, படத்தோட டீம் வந்து இந்த படத்தோட முடிவை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா லோகிததாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த கதைக்கு வந்து இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த படத்தோட முடிவு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இதை ஏத்துக்கிட்டாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. லோகிததாஸ் அவர்கள் சொன்னது வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்று மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. இந்த படம் பாத்தீங்கன்னா 1989 பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முடிவை வந்து எதிர்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய வெற்றி அடைந்த இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜூலை 10ஆம் தேதி டிஜிட்டல் வெர்ஷன்ல இந்த படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை ரீரிலீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான முறையில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து 1989 இந்த படம் பாத்தீங்கன்னா கலர்ல ரொம்ப வந்து பழைய கலரா தான் இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 4K ரீமாஸ்டர் வெர்ஷன்ல சவுண்ட் எஃபெக்ட்ல வந்து ரொம்பவே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. படம் பழைய படமா இந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை பிரமாதமான முறையில் பண்ணியிருக்காங்க. படத்தோட ட்ரைலர்லாம் வந்து இணையதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மோகன்லாலோட அப்பா கதாபாத்திரத்துல வந்து திலகன் அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சிறப்பான முறையில பண்ணியிருப்பாரு. 1989 இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேரளாவில் வந்து ஹிட் ஆச்சு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கன்னடத்திலேயே ரீமேக் பண்ணாங்க. சிவராஜ்குமார் அவர்கள் நடிச்சாரு. அதே மாதிரி ஹிந்திலையும் வந்து ரீமேக் பண்ணாங்க. சாப்பி ஷரப் அவர்கள் கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. இவருடைய அப்பா கதாபாத்திரத்துல அம்பரீஷ் புரி நடிச்சிருப்பாரு. தெலுங்குல டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை ரீமேக்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல சத்யநாராயணன் அவர்கள் தான் இவருடைய அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. ராஜசேகர் அவரோட நடிப்பை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் வந்து ஆக்ஷன் கதாபாத்திரம் அவங்ககிட்ட சொல்லவே வேணாம், பூந்து விளையாடுவாரு. என்ன கேட்டீங்கன்னா ராஜசேகர் அவரோட நடிப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு அவருடைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அப்பா வந்து தாதாவை கை வச்சவனே பாத்தீங்கன்னா அவர் அடிக்கிற சீன்லாம் வந்து வெறித்தனமா இருக்கும் அவருடைய நடிப்பு இந்த படத்துல. இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொளி வெளியிடும் போதே சொல்லியிருந்தோம். இந்த படம் பாத்தீங்கன்னா 4 லாங்குவேஜுக்கு பிறகுதான் இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க அப்படின்னு ஏகே அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தை வந்து நடிச்சார். இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள் மத்தியில ஒரு ரீச்சான திரைப்படம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எண்டை வந்து அப்படியே தான் வச்சாங்க. 1989 வந்து சந்தேகம் வந்திருக்கு இந்த படம் வந்து வணிக ரீதியா வந்து வெற்றி பெறுமா அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த படம் மீண்டும் வந்து அஜித்குமார் அவர்கள் நடித்த திரைப்படம் வந்து எண்டெல்லாம் மாத்தல, அதே மாதிரிதான் வச்சாங்க. ராஜ்கரன் அவர்கள் வந்து சக்தி அவர்களோட போட்டோ வந்து சக்தி இந்த படத்தோட கதாபாத்திரம் அக்யூஸ்டோட லிஸ்ட்ல வந்து அஜித்குமாரோட போட்டோ வைக்கிற மாதிரி தான் ஒரு சீனை வச்சிருந்தாங்க. அப்படியே வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன நினைச்சாங்க தெரியல, இந்த படத்தோட முடிவை வந்து மாத்தினாங்க. ஏற்கனவே ஒரு காணொலியை சொல்லியிருந்தோம், காலங்கள் கணிந்தது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு சீன் காட்டுவாங்க. மலையில வந்து ஏகே அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு சண்டை காட்சி போட்டுட்டு வந்து சல்யூட் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்க. அவருடைய அப்பா வந்து சல்யூட் பண்றாங்க. எல்லாரும் சல்யூட் பண்ணும்போது அவருடைய அப்பா வந்து சல்யூட் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதாநாயகன் அஜித்குமாரோட சிரிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அப்படியே வந்து கனவுல இருந்து அவருடைய அப்பா ராஜ்கரன் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். நம்ம சக்தியை வந்து பெரிய போலீஸ் அதிகாரி ஆகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ராஜ்கரன் அவரோட நடிப்பும் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாரு. ஏகே அஜித்குமார் அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவர் அழுகுற சீன்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பாரு. அந்த தலையில கை வச்சு அழுகுற சீன்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை யார் பார்த்தாலும் வந்து கண் கலங்காதவங்க இருந்தே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல அவருடைய நடிப்பு வந்துடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 லாங்குவேஜுக்கு பிறகு இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. ஓரளவுக்கு தான் இந்த படத்தோட வரவேற்பு பெற்றது. என்னதான் மாத்தினாங்க, காலங்கள் கணித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன் காட்டினாங்களே அதை வந்து அப்படியே வந்து லாஸ்ட்ல வந்து போலீஸ் அதிகாரி ஆகிற மாதிரி தான் இந்த படத்துல வச்சாங்க. ஆனா என்னதான் இந்த படத்தோட முடிவு மாத்தினாலும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் வரவேற்பு பெற்றது. என்ன கேட்டீங்கன்னா ஏகே அஜித்குமாரோட ரசிகர் மத்தியில ஓரளவுக்கு வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4 லாங்குவேஜ்லயும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது இந்த திரைப்படம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ 4K ரீமாஸ்டர் வெர்ஷன்ல ரீரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு வந்து கேரளாவில இப்ப வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ மோகன்லால் அவர்கள் நடித்த கிரீடம் திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.